ஸ்பீச்சை கேட்கறதுக்கு 4 நாள் சாப்பிடாம ஏங்கி போய் இருக்கோம்யா. ஏதாவது இந்த 7வது வருஷம் ஆரம்பத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சேசாரோ அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு சின்ன கவிதையால வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்பின் சிகரம், ஆருயிர் நண்பர், இன்பமாய் வாழ்பவர், ஈகையோடு பழகுபவர், உண்மையாய் இருப்பவர், ஊக்கம் அளிப்பவர், என்றும் எங்களை ஏணி போல வளர்ப்பவர், ஐயம் பல நீக்கி ஒற்றை மனிதராய் ஓங்கி நிற்க செய்பவர், அவை போல நம்மை வாழ்த்தி அத்தே வாழ்த்த வரும் அவரே இவர், இவரே அவர், அவர்தான் நம்ம கம்பெனி CEO நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. வெரி குட் ஆஃப்டர்நூன். உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. 2 ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் 2 கண்ணில் இல்லை புறக்கம் சபத்தம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். பாட்டு பாடுங்க. ஒன்ஸ் அகைன் வெரி குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ஆக்சிஸோட 6ஆம் ஆண்டு விழா வாழ்த்துக்கள். நம்ம கம்பெனி வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டு உள்ள என்ட்ராகிறோம். அது காரணம் நீங்கள் தான். நன்றிகள் பல உங்களை எல்லாருக்குமே. அடுத்த 30 மினிட்ஸ் ரொம்ப குரூஷியல். ஏன்னா நான் எம்டி சார் அடுத்து வர போகிறாரு பேசுகிறதுக்கு. ஸோ இந்த வெளில போனவங்க, டீ சாப்பிட போனவங்க, ரெஸ்ட் ரூம் போனவங்க கொஞ்சம் கால் பண்ணி கூப்பிட்ருங்க. இது லைவு, திரும்ப கிடைக்காது. ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வர அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் ஒரு நியூ காம்போ ப்ராடக்ட் பேக் லான்ச் பண்ணிடலாமா? இது வந்து ஸ்லைடு இருக்கா? ஸ்லைட் ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இது நியூ கிட்டு, நியூ காம்போ பேக் ப்ராடக்ட்டு. ஆனால் பழைய ப்ராடக்ட்டு. நிறைய பேர் இது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்காக மட்டும் பண்ணல. எம்டி சார் பேசும்போது ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனுக்கு இது தேவைப்படும். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது சார் சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நியூ காம்போ ப்ராடக்ட் பேக். ஸோ இது என்ன ப்ராடக்ட் பார்த்தலாம்? ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் பார்த்தலாம்? அது வீடியோ இருக்கா? ப்ராடக்ட் வீடியோ ப்ளே பண்ணுங்கள். நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது ஸ்பிருலினால இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான். இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பாப்புலர் சப்ளிமெண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் இந்த ஸ்பிருலினா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர்ல வந்து வளரக்கூடியது. சுமார் ஒரு 7 கிராம் அளவுக்கு வெறும் இந்த ட்ரைட் பவுடர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து கிடைக்குது. 1 கிராம் அளவுக்கு ஹெல்த்தியான ஃபேட்ஸ், ஸ்பெஷலி வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் 11% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்குது, ப்ளஸ் வைட்டமின் B1 வந்து இருக்குது. இதை தாண்டி இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கிரீன் கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபைகோசயனின் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம உடலில் வந்து நிறைய விதமான இந்த இன்ஃப்ளமேஷன் வராம தடுத்து நிறைய நோய்கள் வராமையும் நம்மளோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு சில இந்த பைலட் ஸ்டடிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மக்களுக்கு வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு இந்த ஸ்பிருலினா பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துட்டு அவங்களோட பிளட்ல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி முடிஞ்ச உடனே அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 2 கிராம் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்துக்கிட்ட அந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியும், அதே மாதிரி இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பிருலினால வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி இப்போ நம்ம இந்த ஹை பிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி டிசீஸ் இதெல்லாம் வரதுக்கான ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஆனால் இந்த ஸ்பிருலினால இருக்கக்கூடிய பல விதமான சத்துக்களும் சரி, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சரி, நம்ம உடல்ல வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறது மூலமா நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா டைலேட் பண்றது மூலமா இந்த பிபியை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் இல்லாம வேற என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது இருக்கு இதை எடுத்துக்கிறதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு, நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். கூடவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வந்து அயர்ன் இருக்கு, பிளஸ் காப்பரும் இருக்கு. இது வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்வியஸா இந்த ஸ்பைருலினா நம்மக்கிட்ட இருக்கு. அது நம்ம பிராண்டில் இல்லை, வேறு பிராண்டில் இருக்குது. ஆனால் ரொம்பவே குவாலிட்டியான ஸ்பைருலினா அது. நீங்கள் நெட்டில் தேடுங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும், விஷயம் கிடைக்கும், நிறைய இருக்குது அதில். ஸோ நம்ம அது புது காம்போ கிட்டாக லான்ச் பண்ண பிறகு எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து இந்த ப்ராடக்ட்டு ஆக்சிஸ் பிராண்ட்லேயே வரும். கண்டிப்பாக வரும், வந்து ஆகணும். ஏன்றது உங்களுக்கு கிளைமேக்ஸுக்கு தெரியும். ரைட், இப்போது ஆக்சிஸ் ஸ்பைருலினா காம்போ பேக் கிட் எவ்வளோ கேட்டிங்கன்னா 40 PV. காம்போ ப்ரைஸ் வந்து 3600 ரூபா. காம்போ ப்ரைஸ் வந்து 3600 ரூபா. உங்களுக்கு கிடைக்கிற பொருள் மதிப்பு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. 3600 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கொடுக்குற ப்ராடக்ட் வேல்யூ 3800 கொடுக்குறோம். 6 பேக்கு தரோம். ஸ்பைருலினா பேக்கு 3300 ரூபா. 2 பேக்கு நாப்கின் 500 ரூபா. மொத்தம் 3800 ரூபா. ப்ளஸ் 2000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் அடிஷனலாக கிடைக்கும். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, டைரெக்டாக வந்து ஆஃபீஸில் வாங்கினா 3600 ரூபா. கரெக்டுங்களா? துரு கொரியர்னா ஆன்லைனில் போட்டாங்கன்னா 3800 ரூபா. எவ்வளோ அவங்களுக்கு ப்ராடக்ட் போகுது உங்களுக்கு? ஸோ கொரியரில் வாங்கினாலும் கட்டுற காசுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராடக்ட் போயிடும். புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது அந்த பேக் அப்படியே பார்த்துருப்பீங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்குது, ஷோரூமில் இருக்குது. ஸ்பைருலினா 6 பேக்கு, நாப்கின் 2 பேக். ஓகே, ரைட். இந்த பீஸு இப்போ கிளாப் வாங்காது, கிளைமேக்ஸில் கிளாப் வாங்க பாருங்கள். வாய்ஸ் கேட்குதா லாஸ்ட்டில்? ரைட். போன மாதம் வந்து நான் திருச்சியில் ஒரு மீட்டிங் பண்ணேன். சிஇடிக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஐகான் டீமில் வந்து யார் டீம் வந்து ஐகானில் ஈகிள் டீம் ஒரு சின்னதாக மீட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட நான் சில விஷயங்களை பேசியிருந்தேன். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்டை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். பண்ணலாமா? கேட்டவங்களுக்கு பழசாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு பழசாக இருக்கும், பரவாயில்ல. இங்கே நிறைய க்ரௌடு ஜாஸ்தி இருக்கீங்க, புதுசாக இருக்கீங்க. ரைட், நம்ம பண்ணுற வியாபாரத்தோட பேர் என்ன? அது கம்பெனி பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் பண்ணுற வியாபாரத்தோட பேர் என்ன? இ-காமர்ஸ். இ-காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வேற டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு பச்சையான பேர் ஒன்று இருக்கு. அது ரொம்ப ராவாக இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரலாம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த ஆல்சுக்கு வேலைக்கு என்கிட்ட பெரிய பதில் இருக்குன்னு டைம் இல்லை, நம்ம கட் பண்ணிடுறேன்.
ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உண்மையா இல்லையா? டைரக்ட் செல்லிங் உண்மைதான், இ-காமர்ஸ் உண்மைதான், ஆன்லைன் ஷாப்பிங் உண்மைதான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உண்மைதான், ரெஃபரல் மார்க்கெட்டிங் உண்மைதான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM அதுவும் என்னது உண்மைதான். அடுத்த கேள்வி, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில் லீகலா இல்லையா? இல்லீகல். லீகல் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க இல்லீகல்னு சொல்லிட்டு? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை சொல்லக்கூடாது, புதாக சொல்லுங்கள் சார். புரியல. இது வகையில் ஒத்துக்கிற பாயிண்ட் தான். டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கு, போடல, விஷயம் கிடையாது. கட்டுற காசுக்கு பொருளை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன லீகலாக பார்க்க வேண்டியிருக்குது? இருந்தாலும் முதன் முறையாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது லீகலான வியாபாரன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கெசட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த MLMன்றது வந்து பிரமிட் ஸ்கீமில் வராது, மணி செயினில் வராது. ஏன் வராதுன்னா, அவங்க பொருளை விற்று வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த பொருளை சேல்ஸ் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தில் கமிஷன் கொடுக்குறாங்க. இது வந்து லீகல். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது போலீஸ்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்குமெண்ட் கையில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட். அது மட்டும் இல்லை, இன்னொரு இது ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ, MLM பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே சில கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த MLM கம்பெனியை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டி. அந்த கமிட்டியில் போயிட்டு நம்ம என்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். நம்ம கம்பெனி அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி அந்த கமிட்டியில் நம்ம கம்பெனியை என்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இவ்வளோ இருக்கும் டாக்குமெண்ட்ஸ். சப்மிட் பண்ணி அப்ளிகேஷனில் கவர்மெண்ட் முத்திரையை போட்டு வாங்கியாச்சு. அவங்க என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் நம்ம கம்பெனி பேர் வரும். இனிமேல் அந்த வெப்சைட்டில் எந்தெந்த கம்பெனி பேர்லாம் வருதோ அவங்க மட்டும்தான் இந்த வியாபாரத்தை பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இன்னும் அவங்க வெப்சைட் இன்னும் ரெடி பண்ணல, பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ வரும்னு தெரியாது. பட் நம்ம விஷயத்தை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், அப்ளை பண்ணியாச்சு. அந்த கமிட்டிக்கிட்ட என்ரோல்மெண்ட் கொடுத்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், வியாபாரத்தை பண்ண முடியும். அப்போது இந்த 10க்கு 10 ரூமில் 2 மிக்ஸி வாங்கி வச்சுக்கிட்டு கம்பெனி அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா இது பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு லீகல் விஷயம் தேவைப்படும், அதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்று, நிறைய கேபிட்டல் தேவைப்படும், அது பண்ணுறது கஷ்டம். யாருக்கு நல்ல ஒரு ஃபினான்ஸ் பேக்கப் இருக்கோ, யாருக்கு லீகல் ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த கம்பெனி வந்து கம்பெனியை மூடாமல் லாங் டேர்முக்கு ரொம்ப நினைக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். ஸோ நமக்கு இனிமேல் அந்த கொசு தொழிலெலாம் கிடையாதுங்க, சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்ட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண, எனக்கு தெரிஞ்சு ஃபைல் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி ஆக்சிஸ் இந்தியா தான். இப்போ சொல்லிக்கலாம், MLM ஆமாம், ஆள் பிடிக்கிறோம் ஆமாம், தாராளமாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல நினச்ச விஷயம். அடுத்தது வந்து இந்த விஷயம் வந்து நீங்கள்லாம் பண்ண முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எப்படி சொல்கிறது, சரி கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஓரளவு கர்நாடகா, யார் இருக்கீங்க கர்நாடகா? சூப்பர். ஆந்திரா சூப்பர். கர்நாடகா, ஆந்திரா, ஒரிஷாவில் புவனேஸ்வர், இந்த இடங்களில் ஆக்சிஸ் கம்பெனி வந்து நம்ம கம்பெனியுடைய வேகத்தை இன்னும் கூடுதல் பண்ணி அந்த ஏரியாவில் வியாபாரத்தை கேப்சர் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேபி நான் கன்ஃபார்ம் பண்ணல, மேபி திருப்பதிலேயோ இல்லை பெங்களூர்லேயோ இல்லை ஹைதராபாத்லேயோ கம்பெனியுடைய ஸ்டாக் பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, எம்டி சார், எம்டிஸு நாங்களாம் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது 7ஆவது வருஷம் இல்லையா? கடந்த 6 வருஷம் நாங்கள் என்ன எஃபர்ட் போட்டோமோ, என்ன பிஸ்னஸ் பண்ணோமோ, எவ்வளோ ஸ்பீடில் பண்ணோமோ, அந்த ஒட்டுமொத்த வேகத்தையும் நாங்கள் இந்த 1 இயரில் பண்ணுறதா இருக்கோம். இது சும்மா மேடை பேச்சுக்கெல்லாம் கிடையாது, சும்மா காட்டிங்கலாம் சொல்லலை, சரிங்களா? இதுக்கான பிளான்லாம் இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 வருஷத்தினுடைய வளர்ச்சி வந்து 7ஆம் ஆண்டு தெரியும் போது அதோடைய பிரம்மாண்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்முடைய அடுத்த டார்கெட் நம்ம எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 கோடி ரூபாய் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நடக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியில் ஒருத்தர் 6 வருஷம் இருக்கார், கார் வாங்கிட்டார், எங்கே பார்த்துருக்கீங்க? வேறு கம்பெனி ஏதாவது 4 வருஷம் பண்ணுறாரு, மாதம் அது மாதிரி இருக்குது, பார்த்துருக்கீங்க? கார் வாங்கினதாவோ வீடு வாங்கினதாவோ எதாவது பார்த்துருக்கீங்களா? 40 வருஷம் இருக்கிறாங்க, சில கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. கம்பெனி இருக்குது இல்லைங்களா, சம்பாதிச்சவங்க ரொம்ப கம்மி. இப்போ என்ன இங்கே ஃபேக்ட்னா, இங்கே மார்க்கெட்டு வந்து பயங்கர ஓப்பனாக இருக்குது. நார்த்தில் ஆந்திரா, கர்நாடகா மேலே போனீங்கன்னா, பாம்பேக்கெலாம் போனீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி மீன்ஸ் நல்ல குவாலிட்டியான பொருள் இருக்கணும், வருமானமும் அதிகமாக இருக்கணும், வருமானம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும், லாங் டேர்ம் கிடைக்கணும். இந்த மாதிரியான கம்பெனி வந்து இல்லாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க. எக்கச்சக்க லீடர்ஸ் இருக்காங்க இந்தியா முழுக்க. இந்திய மக்களுக்கு 150 கோடி. இன்னும் சொல்ல போனால் ஆக்சிஸ் கான்செப்ட் இன்னும் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகலை. அந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம ஆக்சிஸை வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண போகிறோம். அப்படி ரீச் பண்ணும்போது சர்வ நிச்சயமாக இந்த 10,000 கோடி வியாபாரம் நடக்கும். இப்போ இருக்க பிளான் படி பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 கோடியில் 5,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கமிஷனாக போகும். கேட்குறதுக்கு 5,000 கோடி கேட்குறதுக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்குது உங்களுக்கு இல்லையா? எனக்கு இது மலைப்பாலாம் இல்லை. ஏன்னா ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 12 பேர் தான். நான் அப்போவே சொன்னேன், நம்ம 5 வருஷம் முடியும் போது நம்ம கம்பெனியில் வந்து ஒரு 500 காரு வாங்கியிருப்பாங்க, ஒரு 400 பேர் வந்து ஃபாரின் போவாங்க சொன்னேன். எப்போது? வெறும் 12 பேர் இருக்கும்போது. நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட 5-6 லட்சத்து பேர் இங்கே இருக்கீங்க இல்லையா? 5 lakhs ப்ளஸ் இருக்குமா? 12 பேர் வச்சு இந்த க்ரோத்துனா, இப்போ ஜம்ப் எங்கே? 12 பேர்லேருந்து இந்த ஜம்ப்பு இப்போ ஜம்ப் எங்கே ஆரம்பிக்கிறோம்? 5 lakhs டீம் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதில் நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்தை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணோம்னா இதனுடைய க்ரோத் இருக்குல்ல, இது வந்து வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. நீங்கள் வந்து ஆக்சஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், இல்லை ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லை பார்ட் டைம் பண்ணுங்கள், இல்லை ஃபுல் டைம் பண்ணுங்கள், இல்லை ஒரு மாதம் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எது பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் இந்த 10,000 கோடி வியாபாரம் நிச்சயம் நடக்க தான் போகுது. அந்த 5,000 கோடி கமிஷன் கண்டிப்பாக போக தான் போகுது. ஒரே ஒரு கேள்வி தான், அஷ்யூம் பண்ணிக்கங்க, இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பணம் அடிக்கிருக்கு. எவ்வளோ அடிக்கிருக்கு? 5,000 கோடி அடிக்க இருக்குது. இந்த பணம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் கமிஷனாக போயிடும். ஒரே கேள்வி தான், அந்த கமிஷனில் உங்கள் பங்கு என்ன? நான் சொல்கிற அந்த 10,000 கோடி அப்படின்றது யாரை வச்சு நடக்க போகுதுங்க? யாரை வச்சு? அந்த 10,000 கோடி அந்த பிரம்மாண்ட விஷயம் உங்களை பேஸாக வச்சு நடக்கும்போது அதனுடைய பெனிஃபிட் யாருக்கு ஜாஸ்தி போகும்? உங்களுக்கு தான் ஜாஸ்தி போகும். உண்மையா இல்லையா? ரைட். இப்போ ரொம்ப டைம் இல்லை, அடுத்த எம்டி சார் கூப்பிடலாம். நம்ம அவர் வந்து சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ப மாட்டீங்கல்ல, அப்போ நம்புவீங்க பாருங்க. ஸோ அது நம்பிக்கையில் நீங்கள் நிச்சயமாக எல்லாரும் இப்போ என்ன சம்பாதிச்சிங்க அது மாதிரி வந்து பல மடங்கு சம்பாரித்து மேலும் பல கார்கள்லாம் வாங்கி சொத்துலாம் வாங்கி வளமாக வாடுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.